மதுரை மேலூர் பகுதியில் இவருடைய கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமானது. அது இன்னைக்கு வரைக்கும் ஏன் வெளியில வராமல் இருக்குங்கிறது ஒரு பெரிய வியப்பு. அது வெளியில வரணும். அது வெளியில வந்தாலே திரு சகாயத்துக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது சொன்னேன், அதுதான் பிரைமரி கேஸ். அது வெளியில வந்தாதான் மற்ற விஷயங்களே தெரியணும். அதை வெளியே வராம வச்சுட்டு நம்ம இவருக்கு பாதுகாப்பு வேணுமா வேண்டாமாங்கிற பேசுறாருக்குள்ள குவாரி முறைகள் நடந்திருக்கா, எத்தனாயிரம் கோடி, அதுக்கு யார் யார் துணை, அது திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா உள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களா, இதை நாம கண்டுபிடிக்கணும். முதல்ல இதுக்கு அவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆவணம், அது எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ டாக்குமெண்ட் பிளஸ் பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு. அதை அரசாங்கம் வெளியிடுறதுக்கான முயற்சி பண்ணாங்கன்னா அது ரொம்ப புண்ணியமா போகும். ஒரு பாதுகாப்பு கொடுக்காத விட அதுதான் முக்கியமான விஷயம் நான் பார்க்கிறேன். இவரும் சகாயம் அவர்களும் பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறது பார்க்க முடியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த 2 கொலைகளை சுட்டி காமிக்கிறாரு. ஜாகிர் ஹுசேன் கொலை எல்லாம் சுட்டி காமிக்கிறாரு. எனக்கும் அது மாதிரி திரண்டு வர வாய்ப்பு இருக்கு. மறுக்கிறதுல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மறுக்கிறதுல நீங்க ஜாகிர் ஹுசேன் கேஸையோ புதுக்கோட்டையில் உள்ள கேஸையோ நீங்க ஒரு எதேச்சா நடந்த விஷயங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருமே தங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே புதுக்கோட்டையில் சொல்லியிருந்தாரு. அவர் வீடியோவே வெளியிட்டு இருந்தாரு திருநெல்வேலியில். அவரெல்லாம் தங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்க சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே பகிரமா தெரிஞ்சிருக்கு. அது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. கடைசியில் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் நடந்தது. அதனால நம்ம அலட்சியமா எடுக்க முடியாது. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பார்த்தோம் 2021 வரைக்கும் 12 கொலை தான் நடந்திருக்கு. 2025 வரைக்கும் 10 கொலை தான் நடந்திருக்கு. அப்ப 2 கொலை கம்மி தான் சொல்ற இடத்துல இல்ல. சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குள்ளாகிற இடத்துல தான் இருக்குது. அதுல ஒண்ணு குழப்பம். அதனால இதை அவர் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திரு சகாயம் அவரோட அச்சத்தில் நியாயம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குங்கிறத நான் நம்புறேன். அது இப்ப ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்னு பொலிட்டிக்கலி அதுல எந்த மோட்டிவும் இல்லங்கிறத நீங்க தெளிவா சொன்னீங்க. எனக்கு அப்படிதான் 2 சைடுமே எய்தர் சைடு. ஆனா இன்னைக்கு அவர் பகிரங்கமா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அரச குற்றச்சாட்டு வைக்கிறப்ப இங்க சிலர் இது தேவையில்லாம வேணும்னே தேர்தல் டைம்ல பேசுறாரு. அவர் யாரும் ஏற்றாங்களா? அவர் பேசிக்கலா ஒரு லெப்டிஸ்டுங்க. ஜஸ்டிஸ் சந்துரு மாதிரிங்க. அவர் பேசிக்கலா இடதுசாரி சிந்தனை கொண்டவர் தான். அவர் மக்கள் பாதையும் தனியா இயக்கம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளவர் தானே தவிர தூண்டி விடுறன்னு யார் பார்ப்ப? நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தூண்டி விடுறாங்க சொல்ல போறீங்களா? அவரை அப்ப பிஜேபி ஏடிஎம்கேக்கு அவருக்கு ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. அப்ப அவங்க ஏன் சொல்ல போறாங்க? உங்களை டிஎம்கே எதிர்க்க மாட்டார். அவர் ஏடிஎம்கே பிஜேபி வந்துருவா. நீங்க போய் கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி வரக்கூடாதுன்னே கருத்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அதனால தூண்டி விடுறாங்க. பொலிட்டிக்கல் மோட்டிவ் நான் பார்க்கலங்க. அதுக்கு பின்னாடி யாராக இருந்தால் எனக்கு தெரியும். என்னுடைய லிட்டில் நாலேஜில் அவரை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு லெஃப்ட் லீனிங் இருக்கக்கூடியவர். அவர் அதனால அவருக்கு வேற எங்கேருந்து த்ரெட் வந்திருக்காரு. ஆனால் இந்த குவாரி மாஃபியா ஒரு ஈவு இறக்கமற்றது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. அதில் அவ்வளோ 1000 கோடி பணம் இருக்குது. அவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? இடி உள்ள பார்த்துட்டு ஏன் கலெக்டர்களை கூப்பிடுது? உங்களுக்கு புரியுங்களா? இடி நேராக பார்த்து மண்ணல்லையான்னு சொல்லி போகலாம்ல. அது மண்ணலை நிப்பாட்டலாம். ஏன் கலெக்டர் வரைக்கும் போகுது? அதுனா அந்த நெட்வொர்க் எங்க வரைக்கும் போயிருக்குன்னு யாராலையுமே கற்பனை பண்ண முடியாது. அப்போ அதற்காக அவங்க ஒரு கவலையை தெரிவிக்கிறார். அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ணவர். அவர் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை. அவர் ரிப்போர்ட் அவர் கொடுத்துட்டார். அவருடைய வேலையை முடிச்சிட்டார். ஆனால் எப்படி நான் திரு பொன்மாணிக்கல் சொன்னேன். பொன்மாணிக்கல் சொன்னது நிறைய எக்ஸ்போஸ் பண்ணார். ஆனால் அது நடந்துச்சா அப்படின்னா தெரியல. இன்னமும் பல சாமிகள் ஸ்ட்ராங் ரூம்ல தான் இருக்கிறாங்க. பெருமாளுடைய திருமணி சுவாமி ஸ்ட்ராங் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அப்படிதான் ஓடிட்டு. ஸோ இவங்க மாதிரியான ஒரு ஆட்கள் ஆக்டிவிஸ்டுகள் அவங்களுக்கு சுயநலத்துக்காகவோ சுய புகழுக்காகவோ எதுக்காக செஞ்சாலும் நல்ல விஷயம். அந்த பராசக்தி படத்துல கலைஞர் வசனம் மாதிரி தான். ஆமாம், என்னுடைய பொது நலத்திலேயும் ஒரு சுயநலம் இருக்குது, நான் மறுக்கல அப்படின்னா அந்த படித்துறையில் இருக்கக்கூடிய மீன் பொழுதுனா அது மாதிரி அவர்களுக்கு ஒருவேளை தங்களை செல்ஃப் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட யாரா 4 அப்படி சொன்னாங்கன்னா கூட நல்லதான் செஞ்சிருக்காருங்களா மாற்றுக்கிறது. அதாவது இதை வெளியில கொண்டு வரணும், காமிக்கணும், எனக்கு பயம் இருக்குன்னு தெரிவிக்கணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு அவருடைய முக்கியமான வழக்குல சாட்சியம் சொல்றதுக்கு அவர் தேவையான இடத்துல அவர் இன்னைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கிறாரோ, அதுக்காக இந்த அவாய்ட் பண்றது மூலமா என்னன்னு கேட்பாங்க. அப்ப அந்த விஷயம் பெருசா பேசப்படுமோ? அவர் எங்கெங்கெல்லாம் ஆஜராகணுமோ அங்க ஆஜராகணும். அதான் ஒரு ஆபீசரா இருந்தவருக்கு ஒரு அழகு. அதுல குழப்பம் இல்லை. அப்படிதான் அதிகாரிகள் செய்யறாங்க. இப்ப ஒரு மாவட்டத்துல கலவரம் நடக்குது. அந்த கலவரம் நடக்கிறவங்களோட எஸ்பி என்ன செய்வாரு, கலெக்டர் என்ன செய்வாரு? கலவரம் நடக்குன்னு இந்த பக்கம் திரும்பிடுவாரா? கலவரம் நடக்கிற இடத்துக்கு தான் போகும். ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. ஆபீசர்ஸ் செய்வாங்க, லெஃப்ட்ல திரும்பிடுவாங்களா? அங்கதான் போகணும். அப்ப ஆபீசரா இருந்தவங்களுக்கான ட்ரைனிங்கே தே ஹேவ் டு பி அட் த ஸ்பாட். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்ப அப்படி வளர்ந்த ஒருத்தருக்கு சாட்சி சொல்லதுக்கு போறதுக்கான அவர் சாட்சி சொல்லாம போறதுக்கு இது ஒரு காரணம் சொல்லி சொல்லணும். கட்டாயம் போகணும். அங்க ஏதாவது சின்ன அச்சுறுத்தல் இருந்தா தெரிஞ்சிடும். ரசம் வாய்தல் தப்பு நடந்தா நடக்கக்கூடாது, நடக்காது. அப்படி நடந்தா தெரிஞ்சிடும். ஸோ
இதனால அதை நான் ஸ்கிப் பண்றேங்கிறது சரியில்லை. ஓகே, டு கன்க்ளூட் திஸ், எங்க இருந்து ரியாக்ஷன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசாங்கம் சின்ன முன்னெடுப்பு எடுக்கலாம், ஒரு ஸ்டெப் அஹெட், வேற ஒண்ணுமே. அரசாங்கம் வந்து ஒரு லீப் ஸ்டெப் எடுத்து வந்து பாஞ்சு வந்து ஒன்று பண்ண வேண்டியதில்லை. சரிங்க, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ நீங்க ஃபோன் பண்ணுங்க, நம்ம வந்து கொடுத்துருவோங்க, முடிஞ்சு வச்சுக்கிறேன். அதை வந்து வீட்டில் இருக்கும்போது கொடுக்க வேண்டியதில்லை, பர்சனல் லைஃப் டிரைவ் போகும்போது கொடுக்க வேண்டியதில்லை, வெளியூருக்கு போகும்போது ஒரு அலர்ட் பண்ணி சொல்லிட்டா கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்கோங்க, சார் பார்த்துக்கோங்க சொல்லி ஒரு எஸ்கார்ட் கொடுத்தா ஒன்றும் தப்பு கிடையாது, சாதாரணமாக முடியும்.